வெல்கம் டு மணி குக்கிங். இன்றைக்கி வந்துட்டு நம்ம உளுத்த வடைக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம். நம்ம இது பழைய சாதங்க மதியம் வடித்தது மீந்துருச்சு. இதை வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பழைய சாதத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. உளுத்த வடை அரைச்சி எடுப்போம்ல, அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சாதத்தில் சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்துக்கோங்க. 2 வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே பாருங்க, தேவைக்கேற்ப கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம இது கூட கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப மிளகு ஒரு 10 சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சேர்க்க வேண்டிய பொருளாக சேர்த்தாச்சு. நல்லா இப்போ மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். எந்த பதத்துக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நம்மளுக்கு ரொம்ப தண்ணியும் விடக்கூடாது. மாவு அரைக்கக்குள்ளே, நம்ம சாதத்தை அரைக்கக்குள்ளே ரொம்ப தண்ணியும் விடக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். வடை ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். உளுத்த வடை எப்படி நம்ம தட்டி போடுவோமோ அதே மாதிரி தான் தட்டி போட்டுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். எண்ணெய் வந்து நான் வந்து கொஞ்சம் ஊற்றி காய வச்சுருந்தேன், அதில் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் வடையை. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க வடை. நம்ம பாருங்கள் எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அழகாக எடுத்தாச்சு. பழைய சாத வடைங்க எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எண்ணெயும் பிடிக்கல பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.